எல்லாம் இந்த 72 வயசுல தான் போயிருக்கு. 25 வயசுலயே பொட்டு பூ வைத்து எல்லாருக்கும் நான் சந்தோஷப்படுறேன். நாங்க செய்யறோம் சார். நீங்க எதுக்கும் மனசு நல்லா தெளிவுபடுத்துறேன். சரிங்க. இந்த வயசுக்கு ஒரு ஆர்வம் வருது பாருங்க உங்களுக்கு. அது சந்தோஷம். இருக்கிற பிள்ளைகளை மக்களை கவனம் 1000 5000 கொடுத்து ஏமாத்தி ஓட்ட வாங்குறதுக்கு முயற்சி பண்றாங்க. நீங்க செஞ்சிருங்க. அதே மாதிரி வந்து எங்களை மக்களை நீங்க கவனிக்கணும். நான் சந்தோஷப்படுறேன். நாங்க செய்யறோம் சார். நீங்க எதுக்கும் மனசு நல்லா தெளிவுபடுத்துறேன். சரிங்க. அது இருந்தா போதும். சீமானுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, அவர் கட்சி சார்பா தான் நிக்கிறேன். சீமான் முக்கியமா ஒன்னு சொல்லி இருக்கிறாரு. என்னன்னா, நாங்க ஆட்சிக்கு வந்தோடனே சாராய கடையை மூடுவோம். ஏன்னா அவங்க 2 பேருமே சாராய உற்பத்தி பண்ற ஆள பெரிய மந்திரிங்க வச்சிருக்காங்க. உள்ளூர்ல பார் நடத்துறது அந்த கட்சியை சொந்தவங்க வச்சிருக்காங்க. அதனால அவங்க மூட மாட்டாங்க. இன்னொன்னு, இந்த இலவசம் எல்லாம் கொடுக்கறதுக்கு சாராயத்துல 50,000 கோடி வருமானம் வருது, அதுல இருந்தா கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஆனா நாங்க வந்து அதை மூடுவோம். ஏன்னா எவ்வளவு பெண்கள் இதனால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, குழந்தைங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, கணவனை இழந்திருக்கிறாங்க, மது சாப்பிட்டு போய் விபத்துல இறந்து போயிடுறாங்க, கல்லீரல் பாதிச்சு இறந்து போயிடுறாங்க, உடல்ல ஓட்ட விழுந்து இறந்து. அதனால உறுதியா அவங்கள அது அம்மா கொஞ்சம் வாங்க. ஆண்கள் வந்து உடல் உழைப்பு வலி தீரதானே இதை குடிக்கிறாங்க. அப்ப இதுக்கு பதிலா கல்லு கடையை திறப்போம். ஏன்னா கல்லு வந்து விஷம் கிடையாது. கல்லு கடையை சாத்துங்க. முதல்ல ஜனங்க கயிறு போட்டு பொட்டு வச்சுக்கட்டும். என் பொட்டெல்லாம் இந்த 72 வயசுல தான் போயிருக்கு. 25 வயசுலயே பொட்டு பூ வைத்து எல்லாருக்கும். எனக்கு 72 தான் போயிருக்கு. இந்த சின்ன பிள்ளையெல்லாம் நல்லா வாழட்டும். நீங்களும் நல்லா இருங்க. எங்களையும் பாதுகாப்பு கொடுங்க. என்ன உங்க சந்தோஷம் அது. இந்த வயசுக்கு ஒரு ஆர்வம் வருது பாருங்க உங்களுக்கு. அது சந்தோஷம். நாங்க இது வரைக்கும் இருந்ததே ஜெயலலிதா தான். இப்பதான் நாங்க மாறுறோம். நாங்க உண்மையா நேர்மையா இருப்போம். இந்த 1000 5000 எனக்கெல்லாம் யாரும் பார்க்க வேண்டியல. நான் ஒரு ஆளு இருக்கிற பிள்ளைகளை மக்களை கவனம் சொல்லிடுறேன். 1000 5000 கொடுத்து ஏமாத்தி ஓட்ட வாங்குறதுக்கு முயற்சி பண்றாங்க. சொல்லி முடிச்சிடுறேன். இது வந்து ஒரு மாசத்துக்கு கூட நமக்கு வராது. நாங்க நாம் தமிழர் கட்சி வந்தா ஆண்டு முழுக்க உங்களுக்கு வருவாய் செய்வோம். போடுவான். நீங்க என்னதான் செய்யறீங்கன்னு பிச்சை எடுக்காம வாழ நாங்க செய்வோம். அதே மாதிரி நீங்க செஞ்சிருங்க. அதே மாதிரி வந்து எங்களை மக்களை நீங்க கவனிக்கணும். சரி, ரொம்ப நன்றி.